students, 9th standard biology, unit 21, nutrition and health. In last video we discussed about introduction classes of nutrients. The nutrients are classified into major groups, already we know: carbohydrate, protein, fat, vitamin and minerals. Now we are going to learn a next topic: protein, energy, malnutrition, PEM. Absence of certain nutrients in our daily diet over a long period of time leads to deficiency disease. அதாவது நம்மளோட உடம்புல குறைபாடுகள் தொடர்ந்துட்டே இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், கண்டிப்பாக நிறைய நோய்களை உருவாக்கும். திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்டு டு அஸ் மால்நியூட்ரிஷன். அந்த டயட்டில் நியூட்ரியன்ஸ் ஆப்சன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை malnutrition அப்படின்னு சொல்கிறோம். deficiency of proteins and energy leads to severe condition like kwashiorkor and marasmus. ஸோ இந்த ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி, ப்ரோட்டீன் அதிக அளவு குறைஞ்சிச்சின்னாவே கண்டிப்பாக இது எதில் போய் முடியும் அப்படின்னா குவாஷியர்கர் அண்ட் மராஸ்மஸ்ன்ற அந்த டிசீஸ் குழந்தைகளுக்கு அதிகமாக வருது. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேப்லெஷன் கொடுத்துருக்காங்க. டயட்டரி சோர்சஸ் ஆஃப் மேஜர் ஃபுட்ஸ்டப். மேஜர் ஃபுட்ஸ்டப் கார்போஹைட்ரேட். அதில் டயட்டரி சோர்சஸ் எந்தெந்த ஃபுட் ஐட்டத்தில் இந்த கார்போஹைட்ரேட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு: ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரைன், ஸ்டார்ச்சி வெஜிடபிள், ரைஸ். டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ் 150 to 200 கிராம். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்: legumes, pulses, nuts, soya bean, green leafy vegetable, fish, poultry products, egg, milk and dairy products, 40 gram. Next fat: egg yolk, saturated oil and meat. இதில் 35 gram இருக்கு. Next vitamins, dietary sources, deficiency disorders and symptom. நமக்கு ஏற்கனவே தெரியும் விட்டமின் ஏலேருந்து ஏடிஇகே அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின் இது தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின், வாட்டர் சாலிபிள் விட்டமின் தனியாக இருக்குது. இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமினில் விட்டமின் ஏடிஇகே இது நாலுமே ஃபேட் சாலிபிள் விட்டமின். இந்த விட்டமின் ஏ ரெட்டினால் இன்னொரு நேமில் சொல்லலாம். இதனுடைய சோர்சஸ் கேரட், பப்பாயா, லீஃப் வெஜிடபிள், ஃபிஷ் லிவர் ஆயில், எக் யோக், லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ். அதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் சிரோப்தால்மியா, நிக்டலோஃபியா, அதாவது நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்கிறோம். அதோட சிம்டம்ஸ்: ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா, அன்ஏபிள் டு சி இன் த நைட், ஸ்கேலி ஸ்கின், அதாவது 6 மணிக்கு மேலே கண் ஒழுங்காக தெரியாது, ஸ்கின் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் டி. இதனுடைய இன்னொரு நேம், கெமிக்கல் நேம் கால்சிஃபெரால். எக், லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ், சிந்தசிஸ்ட் பை த ஸ்கின் இன் சன்லைட். இது நமக்கு தெரியும். விட்டமின் டி நமக்கு சன்லைட்லேருந்து கிடைக்குது. அதனுடைய டிசீஸ் ரிக்கெட்ஸ். இது மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு தான் அதிகமாக வரும். பவ் லெக்ஸ், டிஃபெக்டிவ் ரிப்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பீஜன் செஸ்ட். கால்கள் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனுடைய ரிப்ஸ் ஒரு மாதிரி குறைபாட்டுடையதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீஜன்ஸ் செஸ்ட், புறா குடு மார்பகம் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் இ, டோகோஃபெரால், ஹோல் வீட், மீட், வெஜிடபிள் ஆயில், மில்க். ஸ்டெரிலிட்டி இன் ரேட், ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ், அதாவது ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மை ரேட்லேயும் சரி மனிதன்லேயும் இது ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் கே, டெரிவேட்டிவ் ஆஃப் குயினோன், leafy vegetable, soya beans, milk. blood clotting is prevented. blood clot ஆகவே ஆகாது. excessive bleeding due to delayed blood clotting. இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா blood ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆயிரும். ஆனால் இந்த விட்டமின் கே குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக blood கிளாட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். விட்டமின் B1, thiamine, whole grain, yeast, egg, liver, sprouted pulses. beriberi, அதனுடைய டிசீஸ் beriberi. degenerative changes in the nerves, muscles become weak, paralysis.
அதாவது நர்வ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்காக நடக்காது. அதே சமயம் ரொம்ப வீக்காக இருக்கும் மசில்ஸ் எல்லாம். பேரலைசிஸ் பக்கவாதம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின் மில்க் எக் லிவர் கிரீன் வெஜிடபிள் ஹோல் கிரெயின் ரிபோஃப்ளாவினோசிஸ் செலாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஹையில் வந்து அதிக அளவுக்கு இரிட்டேஷனை உண்டாக்குது. ட்ரை ஸ்கின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ் வந்து வீங்கின மாதிரி இருக்கும். ஃபிஷர்ஸ் இன் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும்ல, அதுதான். அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்புண் வந்துச்சு அப்படின்னா வயிற்றில் புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். நெக்ஸ்ட் விட்டமின் B3 நியாசின் மில்க் எக் லிவர் லீன் மீட் கிரவுண்ட்நட் அண்ட் பிரான். இதனுடைய டிசீஸ் வெல்லாக்ரா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், லாஸ் ஆஃப் மெமரி அண்ட் டயேரியா. இது ஸ்கின்ல வந்து அங்கங்கே வீங்கின மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மெமரி வந்து சீக்கிரமாக லாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டயேரியா. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B6 மீட் ஃபிஷ் எக் ஜெர்ம்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் ரைஸ் பாலிஷிங். நெக்ஸ்ட்டு டெர்மட்டிட்டிஸ் ஸ்கேலி ஸ்கின் நர்வ்ஸ் டிஸார்டர்ஸ். ஸ்கின் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்கேலாக செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நர்வ்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. நெக்ஸ்ட்டு விட்டமின் B12 சயனோகோபாலமைன் மில்க் மீட் லிவர் பல்சஸ் சீரியல்ஸ் ஃபிஷ் பெர்னிஷியஸ் அனீமியா டிக்ரீஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு மாதிரி வளைந்த தன்மையுடையதாகவோ இல்லைனா அதனுடைய நார்மல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட் லீஃபி வெஜிடபிள் ஸ்ப்ரவுட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் கூஸ்பெர்ரி லெமன் அண்ட் ஆரஞ்ச். ஸ்கர்வி ஸ்வாலன் அண்டு ப்ளீடிங் கம்ஸ். அதாவது நம்மளுடைய வாயில் இருக்கிற அந்த ஈறுகள் வந்து வீங்கின மாதிரி இருக்கும், அடிக்கடி ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் டிலேட் இன் ஹீலிங் ஆஃப் வூண்டு. ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த காயங்கள் வந்து சீக்கிரமாக ஆறாது. டீத் அண்டு போன்ஸ் மால்ஃபார்ம்டு. டீத்தும் போன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக இருக்காது. ஏன்னா கால்சியம் குறைபாடு அது அதிகமாக இருக்கிறதுனால. அதே சமயம் இந்த ஸ்கர்வி இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மினரல்ஸ் டயட்டரி சோர்சஸ் ஃபங்க்ஷன் அண்டு டிஃபிஷியன்சி டிசீஸ். கால்சியம் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மினரல்ஸ் மூலமாக என்னென்ன டிசீஸ் வருது. கால்சியம் டைரி ப்ராடக்ட்ஸ் பீன்ஸ் கேபேஜ் எக்ஸ் அண்டு ஃபிஷ் இதனுடைய சோர்சஸ். இந்த கால்சியம் சோடியம் பொட்டாசியம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லினா அதிக அளவுக்கு தேவைப்படும். பட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அயன் அண்ட் அயோடின் வந்து ரொம்ப குறைவான அளவு மட்டும் இருந்தால் கூட போதுமானது. ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் கால்சியம் constituents of bone and enamel of teeth, clotting of blood and control muscle contraction. இந்த கால்சியம் என்ன ஃபங்க்ஷன் செய்யணும்னா நம்மளுடைய போன் அண்டு டீத்தினுடைய எனாமலில் இந்த கால்சியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிளட் கிளாட் ஆகிறதுக்கும் சரி நம்மளுடைய மசில் கான்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த கால்சியம்ன்ற அந்த மினரல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ். போன் டிஃபார்மிட்டிஸ் புவர் ஸ்கெலிட்டல் growth ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட். அதாவது போன் வந்து நார்மலாக இல்லாமல் அதனுடைய ஃபார்மேஷன் வந்து லைட்டாக மாறி இருக்கு. ஸ்கெலிட்டல் growth நம்மளுடைய ஸ்கெலிட்டனும் அந்தளவுக்கு ரொம்ப growth ஆகிருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட் அதாவது போனில் அங்கங்கே எலும்புகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், உடஞ்சாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிரும். நெக்ஸ்ட் ஒன் சோடியம் காமன் சால்ட் மெயின்டைன் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ்டு இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நியூரோ டிரான்ஸ்மிஷனை நர்வ்ஸ் மூலமாக அந்த மெசேஜஸ் வந்து கடத்துறதுக்கு வந்து இந்த சோடியம் தான் ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. மசில் கிராம்ஸு நர்வ்ஸ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். மசில் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாதனால நர்வ்ஸ் மூலமாக எந்த ஒரு மெசேஜஸும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இருக்கிற மெசேஜஸ் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது, அது கடத்தப்படாது. நெக்ஸ்ட் பொட்டாசியம் பனானா ஸ்வீட் பொட்டேட்டோ நட்ஸ் ஹோல் கிரெயின் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ரெகுலேட்ஸ் நர்வ் அண்டு மசில் ஆக்டிவிட்டி. இது என்ன பண்ணுன்னா நர்வ்ஸும் மசிலோடைய ஆக்டிவிட்டி வந்து ஒழுங்குபடுத்துறது இந்த பொட்டாசியம்.
மஸ்குலார் ஃபேட்டிக்கு நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட். அதே தான் மசில்ஸில் ஏற்படுற அந்த ஒரு மாதிரி குறைபாடுனால இல்லை அதனுடைய ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்காதனால இந்த நர்வ்ஸ் மூலமாக எந்த ஒரு மெசேஜஸும் டிரான்ஸ்மிட் ஆக முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அயன், ஸ்பினாச், டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ரோக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர், இதில் எல்லாமே வந்து இந்த அயன் அதிகமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஹீமோக்ளோபினில் ஒரு முக்கியமான காம்பனண்ட் எதுனா இந்த அயன் தான். இதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் அனீமியா, இரத்த சோகை. லாஸ்ட் ஒன் அயோடின், மில்க், சீ ஃபுட், அயோடைஸ்டு சால்ட், ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா அயோடின் வந்து கரெக்டாக இருக்கணும். இதனுடைய டிசீஸ் காய்டர், அதாவது முன்கழலை கழுத்து நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் குவாஷியோர்கார். இட் இஸ் எ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. இந்த குவாஷியோர்கர் வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு தான் ஏற்படுது. இது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால தான் அதிக அளவுக்கு இந்த டிசீஸ் வந்து வரும். இட் அஃபெக்ட்ஸ் சில்ட்ரன் பிட்வீன் 1 to 5 years of age whose diet mainly consists of carbohydrate but lack in protein. ஸோ இது மோஸ்ட்லி குழந்தைங்களை 1லேருந்து அந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தான் பாதிக்குது. அதே சமயம் கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிட்டு ப்ரோட்டீனே இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தைங்களை இது சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் மராஸ்மஸ். It usually affect infant below the age of 1 year when the diet is poor in carbohydrate, fat and proteins. இந்த மராஸ்மஸ் வந்து சின்ன குழந்தைங்களை அதிக அளவுக்கு தாக்கும். 1 year உட்பட்ட குழந்தைகளை அவங்களோட டயட் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதாவது கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் எதுவுமே இல்லாமல் ஏதோ கிடைக்குதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இந்த டிசீஸ் அதிகமாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.